இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட் சாப்டரில் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யாரோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பர்டிகுலராக இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸில் எலமெண்ட்ஸில் இந்த ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க் இருக்குது பார்த்தீங்களா, 3D சீரிஸ் எலமெண்ட்ஸ், அதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பற்றி தான் பெரும்பாலும் ஸ்டடி பண்ண போகிறோம். சார் 4D 5D சீரிஸ் எலமெண்ட்ஸ்லாம் படிக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பொதுவாக எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க எல்லாரையும் தான் சேர்த்து படிக்கணும். பட் பர்டிகுலராக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3D சீரிஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க், அதை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 3D சீரிஸ் எலமெண்ட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே மோஸ்ட்லி நீங்கள் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த 3D சீரிஸ் எலமெண்ட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சீரிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நேச்சராக இருக்கட்டும், அதோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அப்படின்னு சொன்னேன். இங்கேயும் அதே தான் வருது. ஓகேவா. இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஆக்சுவலாக எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம ஸ்டடி பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் படிக்காமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த டாபிக் டேரெக்டாக படிக்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் படிச்சிருந்தீங்க, அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாபிக் அந்த டெக்ஸ்ட் புக்கில் படிக்கும்பொழுது புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறீங்க. அது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் நடத்தக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்க போகிறேன். சிலருக்கு போரிங்காக இருக்கும். அப்படி சப்போஸ் போராக ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் நடத்துகிறது யாருக்கு அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் சுத்தமாக எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் இதை பொறுமையாக எடுக்கிறேன். சிலருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கான்செப்ட் எல்லாம். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அதனால சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் பற்றி தெரியணும், இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் பற்றி அவங்க சொல்கிறது எனக்கு ஏதோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பார்த்த பிறகு திரும்பவும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு படிக்கும்பொழுது ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமை வேணும்ன்றது தான் சொல்கிறேன். சரியா. ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ், இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்லேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ்னால் என்ன, பொட்டன்ஷியல்னா என்ன, ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அந்த பேசிக்கோட தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நான் திரும்பவும் நான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் டீட்டெயிலாக போக முடியாது, ஜஸ்ட் ஓரளவு சொல்லிடுறேன், பட் ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது, ஏன்னா அது ஒரு டீட்டெயில்டு கான்செப்ட். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக புரியும். இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம என்தால்பியும் நம்ம இதில் ரிலேட் பண்ணி படிக்க வேண்டி இருக்குதுன்றது நான் சொல்லிடுறேன். சார் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு என்தால்பிக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரிலேஷன் இருக்குது. அதெல்லாம் தொடர்பு படித்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலாக இருக்கட்டும், என்தால்பியாக இருக்கட்டும், இதெல்லாமே தொடர்பு படித்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் எடுத்துப்போமே. ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் வந்து ஹைட்ரேஷன் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு ஹைட்ரேஷன் என்ன சொல்கிறோம், ஒரு மெட்டல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அயனைசேஷன் ஆகிருக்கணும். அயனைசேஷன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அக்வஸ் சொல்யூஷன் இருக்கும்போது ஹைட்ரேஷன் ஆகும். ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, அந்த மெட்டல் ஆட்டத்தை கூட ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் போய் என்ன செய்கிறாங்க, டைபோல் அட்ராக்ஷனில் பாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. சரி சார், வாட்டர் மாலிகூல்ஸ் டேரெக்டாக ஒரு மெட்டலில் கூட போய் டேரெக்டாக பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிட முடியுமா, அப்படி ஆகிட முடியாது. அந்த மெட்டல் ஆட்டம் என்ன செய்யணும், ஆக்சுவலாக சாலிட் ஃபேஸில் இருக்காருன்னு வச்சுப்போம். இவர் ஒரு சாலிட் ஃபேஸ் மெட்டல், எனி மெட்டல் ஒரு சாலிட் ஃபேஸில் இருக்கார். இந்த சாலிட் ஃபேஸ்லேருந்து அவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கேஸ் ஃபேஸ்க்கு வரணும். இந்த கேஸ் ஃபேஸ்லேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அயனிக் கண்டிஷனுக்கு போகணும். இந்த அயனிக் கண்டிஷன்லேருந்து என்ன செய்ய முடியும், அதுக்கப்புறம் அக்வஸ் கண்டிஷனுக்கு போகணும். ஸோ ஃப்ரம் சாலிட் டு கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்டா ஹச் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா ஹச் சப்ளிமேஷன், சப்ளிமேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம், அல்லது என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம், சாலிட் டு கேஸ். அதே கேஸ்லேருந்து அயனைசேஷன் ஆகும்போது என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அயனைசேஷன்லேருந்து பிறகு தான் என்ன செய்கிறாங்க, ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் டைபோல் அட்ராக்ஷன் மூலிமா. ஏன் டைபோல் அட்ராக்ஷன் வருது, ஆக்சிஜனில் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கிறதுனால அந்த ஆக்சிஜன் ஆட்டம் என்ன செய்கிறாங்க, அந்த H2 மாலிகூல் அந்த ஆக்சிஜன் இவர் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால, ஏன்னா அயனைசேஷன் ஆகிட்டார் இல்லையா, இவர் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் போய் ஒரு அட்ராக்ட் பண்ணி டைபோல் இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்டா ஹச் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ஹைட்ரேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். இப்போது இந்த டோட்டலாக இந்த எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம டெல் ஹெச் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறோம். என்தால்பி டெல் ஹெச் அப்படின்னு சொல்லி டெல்டா ஹெச் அப்படின்னு சொல்லிடுறோம்.
இதே பொதுவான டெல்டா ஹெச் அப்படிங்கிறது இதுக்குள்ளே என்னென்னலாம் அடங்கியிருக்குது அப்படின்னா ஓவரால் எனர்ஜி சேஞ்சஸ் இதுவில் அடங்கியிருக்குது அர்த்தம். அப்படியே டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, ஃப்ரம் சாலிட் டு அக்வஸ் சொல்யூஷன் சொல்லிடலாம். ஒரு மெட்டல் நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணும்பொழுது ஹைட்ரேஷன் ஆகிடுச்சின்னு பொதுவாக சொல்லிடுறோம். பட் அப்படி தான் டேரெக்டாக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்கிறது இல்லை. என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அவர் கேஸ் ஃபேஸாக மாறணும். சார் நீங்கள் கேட்கலாம், ஒரு மெட்டல் எடுத்து நான் வாட்டரில் டிப் பண்ண பிறகு அந்த எப்படி சார் உள்ள கேஸ் உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. ஒரு மெட்டல் ஆட்டம் அந்த மெட்டல்லேருந்து பிரியுதுனாவே ஒரு மெட்டல்லேருந்து ஒரு மெட்டல் ஆட்டம் ஆட்டமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ளிமேஷன் இன்னொரு வார்த்தையில் கூட சொல்லலாம். ஆட்டமைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாம், அல்லது என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மெட்டலை நீங்கள் அக்வஸ் சொல்யூஷனில் டிப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆட்டம் என்ன செய்யுது, சாலிட்லேருந்து செப்பரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி செப்பரேட் ஆகும்பொழுது அதுக்கு ஒரு என்தால்பி இருக்கணும். அப்படி என்தால்பி கொடுத்துருந்தா தான் அந்த ஆட்டம் என்ன செய்யும், அந்த சாலிட் ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அது ஆட்டமைசேஷன் சொல்லலாம், அல்லது சப்ளிமேஷன் சொல்லலாம். அதை தான் நம்ம கேஸ்ன்னு சொல்கிறோம். ஆட்டம் சாலிட்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டதுனால அதை நம்ம கேஸ்ன்னு சொல்கிறோம். உள்ளே தான் அந்த லிக்விட் உள்ளே தான் அது நடக்குது, வெளியிலேருந்து பிரிஞ்சு போகலை. அப்படி பிரிஞ்சு வந்தனால அதை கேஸ் ஃபேஸ் எடுத்துக்கிறோம், ஆட்டமைசேஷன். அந்த கேஸ் ஃபேஸ் என்ன செய்யுதுன்னா அயனைசேஷன் என்தால்பி ஆகும்பொழுது அதில் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்த பிறகு அவர் அயனைசேஷன் ஆகுறாரு. அந்த அயனைசேஷன் ஆகிருக்கக்கூடிய அந்த அயனில் தான் என்ன நடக்குது, உங்களுக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் டைபோல் இன்ட்ராக்ஷன் பண்ணி ஹைட்ரேஷன் ஆகுறாங்க. இதில் எல்லாத்துக்குமே என்தால்பி யூஸ் ஆகிருக்கு. நல்லா கவனிங்க, இங்கே சப்ளிமேஷன் ஆகிருக்கு, இங்கே அயனைசேஷன் ஆகிருக்கு, இங்கே ஹைட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அது தான் டெல்டா ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம நெட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெட் ரியாக்ஷன் சொல்லலாம், அல்லது ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறோம். ஸோ இந்த டெல்டா ஹெச், சரி சார் இப்போ பாசிட்டிவ்க்கு சொல்லிட்டீங்க, நெகட்டிவ்க்கு எப்படி சார் இருக்கும் நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் ஆனியனாக இருந்தால் என்ன சார் செய்யும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா இருக்கும். இது அயனைசேஷன் என்தால்பி, அதுவே எலக்ட்ரான் கெயின் என்தால்பியாக இருக்கும். மைனஸில் போயிருக்குது, அப்படி என்ன இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ரிடக்ஷன் ஆகுது இல்லையா, எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது ரிடக்ஷன் ஆகுது, அப்போ அது நெகட்டிவில் போயிருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகலாம், மேபி சார் ஆக்சிடேஷனில் பாசிட்டிவ் மட்டும் தான் நடந்திருக்குமா மெட்டல், இல்லை ரிடக்ஷன் ஆகலாம், எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கலாம், அது நெகட்டிவில் போய்டும். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த டெல்டா ஹெச் இருக்கு இல்லையா, இந்த டெல்டா ஹெச் ஓவரால் எனர்ஜி சேஞ்சஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அல்லது நெட் ரியாக்ஷன் சேஞ்சஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இன்னொன்று நல்லா கவனிங்க, இந்த டெல்டா ஹெச் சப்ளிமேஷனாக இருக்கட்டும், அயனைசேஷன் என்தால்பியாக இருக்கட்டும், ஹைட்ரேஷன் என்தால்பியாக இருக்கட்டும், இது எல்லாமே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மேபி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது இது நெகட்டிவாக வேல்யூவாக இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த ஓவரால் சேஞ்சஸ் நம்ம டெல்டா ஹெச்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த டெல்டா ஹெச் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ பர்டிகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டோம். டெல்டா ஹெச் அப்படிங்கிறது என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக மெட்டல்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிரான்சிஷன் மெட்டல் ஃபோக்கஸ் பண்ணி பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, அவருடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெல்டா ஹெச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த டெல்டா ஹெச் எப்படி இருக்குது, இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ பர்டிகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி சார், ஏன் இது ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மெட்டல் ஆட்டம் ஆக்சிடேஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு சாலிட்லேருந்து ஃபஸ்ட்டு அட்டமைசேஷன் ஆகிருக்கணும். அந்த அட்டமைசேஷன் ஆன பிறகு தான் அவர் அயனைசேஷன் ஆகியிருக்கணும். அப்படி அயனைசேஷன் ஆகும்பொழுது எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கணும். அதை நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே இது உள்ள நடந்திருக்கு தானே, இதை தான் நம்ம எனர்ஜி சேஞ்சஸ்னு சொல்கிறோம். அப்போ டெல்டா ஹெச் அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இல்லையா, அவருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை. அது என்ன சார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்லேயே படித்தோம். பெரும்பாலும் அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கிடைக்கும் போது அவருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேண்டியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த எஸ் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானாக இருக்கட்டும், டி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானாக இருக்கட்டும், அந்த 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ண பிறகு நல்ல ஸ்டெபிலிட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆர்கான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகிறார், இன்னட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகிறார். அப்போ அவருக்கு ஹை ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்பாக இருக்குதுன்னா டெல்டா ஹெச் ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேவா? அதுதான் ஓவரால் சேஞ்சஸ், எனர்ஜி சேஞ்சஸ்ன்னு சொல்லணும். இந்த டெல்டா ஹெச் இருக்கு இல்லையா, இந்த டெல்டா ஹெச் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு மெஷரபிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெஷரபிள் தான் நம்ம வந்து டெல்டா ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். நான் போகும்போது உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஸ்மாலர் த வேல்யூ ஆஃப் டோட்டல் எனர்ஜி, கிரேட்டர் வில் பி த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுனா சார் ஸ்மாலர் த வேல்யூ ஆஃப் டோட்டல் எனர்ஜி, இங்கே தான் டெல்டா ஹெச் தான் சொல்கிறோம். இந்த டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது டெல்டா ஹெச் தான். இந்த டெல்டா ஹெச் வேல்யூ ரொம்ப ஸ்மாலராக இருக்குது அப்படின்னா கிரேட்டர் வில் பி த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்கும். அந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு 1 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மாலர் தி வேல்யூ ஆஃப் டோட்டல் எனர்ஜி,
அந்த அட்டமைசேஷனாக இருக்கணும், அயனைசேஷனாக இருக்கணும், ஹைட்ரேஷனாக இருக்கணும். ஸோ இந்த அக்வஸ் சொல்யூஷனில் ஒரு மெட்டல் ஆட்டம் ஆக்சிடேஷன் ஆகியிருக்காரு அப்படின்னா அவருடைய இந்த டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவருடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்ஸ் ஆர் மெஷர் ஆஃப் யர் டோட்டல் எனர்ஜி சேஞ்ச். இதை தான் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லும்போது சொன்னேன். எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆர் மெஷர் ஆஃப் டோட்டல் எனர்ஜி சேஞ்ச். எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், இது ஆக்சுவலாக இது எதோடைய மெஷர்மெண்ட் கிட்டத்தட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் சொல்கிறோம். கிட்டத்தட்ட இது டெல்டா ஹெச் மாதிரி தான், கிட்டத்தட்ட டெல்டா ஹெச் தான். எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இஸ் அ மெஷர் ஆஃப் டோட்டல் எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரு டாபிக் நல்லாவே படிச்சிருப்போம். அப்படின்னா ஃப்ரம் ஹை எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் டு லோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலுடைய நம்ம பொட்டென்ஷியல் மெஷர் பண்ணணும் அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணி எஸ்ஹெச் இருக்காங்க இல்லையா, இவரு கூட அவரை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு த அனதர் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மெட்டல். யாராக இருக்கலாம், ஃப்ரம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க் எடுத்துக்கோங்க, எனி மெட்டல்ஸ் ஃப்ரம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மெட்டல் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவருடைய பொட்டென்ஷியல் எனக்கு தெரியணும், அந்த மெட்டலுடைய பொட்டென்ஷியல் எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த மெட்டல் ராட் எடுத்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கனெக்ட் பண்ணி டிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சால்ட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது காப்பர் இருக்குன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் இருக்கும். 1 மோல் சொல்யூஷன் இருக்கும். அதெல்லாம் அந்த சாப்டர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கையில். இந்த டாபிக் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் உங்கள் கையில் இருக்கணும். அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் டேபிள் இருக்குது பாருங்கள், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், அதையும் பாருங்களேன். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுடைய பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். அந்த எலக்ட்ரோடுடைய வேல்யூலாம் இப்போ வோல்ட்லாம். அது ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். நல்லா கவனிங்க. அதெல்லாம் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் ரிடக்ஷன் எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட ஒரு மெட்டலை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு அந்த மெட்டலுடைய அந்த எலக்ட்ரோடுடைய பொட்டென்ஷியல் என்னன்றது நான் இந்த வோல்ட் மீட்டரில் கால்குலேட் பண்ணிடலாம். இதை நம்ம படிச்சிருக்கிறோம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில். அப்போது இந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆர் மெஷர் ஆஃப் டோட்டல் எனர்ஜி சேஞ்ச் அப்படின்றோம். கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக தான் அதை நம்ம மீன் பண்ணுறோம். இதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை மீன் பண்ணுறோம். எப்படி சார் அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது காப்பர் இருக்குன்னு வச்சுப்போம். காப்பர் மெட்டல் எடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கம்பேர் பண்ணுறேன். காப்பர் வேண்டாம், ஜிங்க் எடுத்துப்போமே. காப்பர் வேண்டாம், காப்பர் பற்றி நான் ஸ்பெஷலாக பேச வேண்டியிருக்கு. ஜிங்க் எடுத்துப்போம். ஸோ ஜிங்க் எலக்ட்ரோட எடுத்து நான் டிப் பண்ணுறேன் அப்படின்னா ஜிங்க் என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கனெக்ட் ஆன உடனே ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆகுறாரா இல்லையா? ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆகும்பொழுது எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ரம் ஜிங்க் டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு நோக்கி போகும் இல்லையா? அப்போ ஜிங்க் ஆட்டம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜிங்க் 2+ மாறுறாங்க. அப்படி ஜிங்க் 2+ மாறும்பொழுது ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் இது உள்ள இருக்குது அப்படின்னா ஜிங்க் 2+ மாறும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜிங்க் 2+ மாறுறா, இது உள்ள யார் இருக்காங்க, ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் தான் இருக்காங்க. இது சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா? 1 மோலில் இருக்கும். இதெல்லாம் நம்ம திரும்ப ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், ஓரளவு சொல்கிறேன், அப்படி சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜிங்க் 2+ இருக்குது அப்படின்னா சும்மா வந்துச்சு, அதுலேருந்து ஆக்சுவலாக சப்ளிமேஷன் ஆகியிருக்கணும், சப்ளிமேஷன்லேருந்து அயனைசேஷன் ஆகிருக்கணும், அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஃபர்தர் ஹைட்ரேஷன் ஆகியிருக்க முடியும். அப்போது இது இந்த டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, எது அந்த எலக்ட்ரோட்லேருந்து ஜிங்க் 2+ மாறுனுச்சுன்னு சொன்னோம் பாருங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் படிக்கும்பொழுது. அது உள்ள என்னென்ன நடந்திருக்குது, சப்ளிமேஷன் நடந்திருக்குது, அயனைசேஷன் என்தால்பி நடந்திருக்குது, ஹைட்ரேஷன் நடந்திருக்கு. இது மூணுமே அந்த எலக்ட்ரோட் டிப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 1 மோல் சொல்யூஷன் நடந்துச்சா இல்லையா? அது அப்படி நடந்த பிறகு தானே உங்களுக்கு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஜிங்க் டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு போணுச்சு. அதுதான் நம்ம எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு சொன்னோம். அப்போ அந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆர் மெஷர் ஆஃப் டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கரெக்டு தானே? எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆர் மெஷர் ஆஃப் டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா ஹெச்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. புரியுதுங்களா? நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு தி லோவர் த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல், நல்லா கவனிங்க, தி லோவர் த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் தட் இஸ் மோர் நெகட்டிவ் த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் த எலக்ட்ரோட். எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் லோவராக இருக்குது. இபி அப்படிங்கிறது எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் நான் ஸ்டார்ட்டாக எழுதியிருக்கிறேன். லோவர் த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் மோர் நெகட்டிவ் த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் த எலக்ட்ரோட். மோர் நெகட்டிவ்னா என்ன, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் புக்கில். அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.00 இருக்கும். அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜிங்க்கு அயன்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும்.
அயன் பார்த்தீங்கன்னா ஜிங்க்குக்கு மேலே தான் இருக்கும், ஜிங்க்ல அது கீழே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய இந்த வேல்யூஸ்லாம் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்குது இல்லையா? ஸோ மோர் நெகட்டிவ் த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த எலக்ட்ரோட். எப்போ லோவர் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலாக இருக்கும்பொழுது மோர் நெகட்டிவ் த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த எலக்ட்ரோட், த மோர் ஸ்டேபிள் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் இன் அக்வஸ் சொல்யூஷன். அதில் இருக்கக்கூடிய இப்போது அந்த ரிடக்ஷனான, அதாவது சப்போஸ் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அந்த வேல்யூ கிடைக்கும்பொழுது என்ன நடந்திருக்கும், கண்டிப்பாக அதில் ஆக்சிடேஷன் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, த மோர் ஸ்டேபிள் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் இன் அக்வஸ் சொல்யூஷன். ஏன் சார் இப்போ பார்த்தாலும் அக்வஸ் சொல்யூஷனே சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக ஒரு கால்வானிக் செல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கால்வானிக் செல்லு பார்த்தீங்கன்னா ஜிங்க் காப்பர் வரும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட காப்பரை கனெக்ட் பண்ணதாக சொல்கிறோம், இல்லை ஜிங்க் கனெக்ட் பண்ணதாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ எனி மெட்டல் ஜிங்க் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கம்பைன் ஆகும்பொழுது என்ன ஸ்டடி பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு த எஸ்ஹெச்சி கூட என்ன ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய பொட்டன்ஷியலை தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அப்படி பொட்டன்ஷியலி ஸ்டடி பண்ணும்போது அவர் ஆக்சிடேஷன் ஆகியிருக்காரு கண்டிப்பாக இல்லையா, அல்லது ரிடக்ஷன் ஆகியிருக்காரு, ஏதோ நடந்திருக்கிறாரு. ஸோ லோவர் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், more negative the standard reduction potential of the electrode, the more stable is the oxidation state of the transition metal in aqueous solution. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்பொழுது மோர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்குது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் இன் அக்வஸ் சொல்யூஷன் எப்படி இருக்குது, மோர் ஸ்டேபிளாக இருக்குது. கவனிக்கிங்களா? அதனால தான் ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனடியம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த 3 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு எப்படி செய்கிறாரு, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடுறாரு, இன்னேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடுறாரு. புரியுதுங்களா? அவர் ஆக்சிடேஷன் பண்ணும்போது எலக்ட்ரான் எப்படியாவது இந்த 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு என்ன செய்றாரு, இன்னேட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் நோக்கி ஓடிடுறாரு. என்ன அதுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த எலிமெண்ட் அந்த ஆக்சிடேஷன் நம்பரில் ஹை ஸ்டேபிளாக இருக்குது. சப்போஸ் ஹாஃப் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது அப்படின்னா அது அவருக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. இப்போது 7 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு 5 எலக்ட்ரானுக்கு வந்துடுறாரு. ஏன்னா டி ஆர்பிட்டல்ஸில் 5 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஹாஃப் ஃபில்டு, அது அவருக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அல்லது 5 எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு 3 எலக்ட்ரானில் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறது. எப்படி சார் அப்படின்னா எனர்ஜி ஸ்பிளிட்டிங்கில் T2G ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ T2G ஸ்பிளிட்டிங்கில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அது உங்களுக்கு கொஸ்டினில் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில். அதை நான் அடுத்து பார்க்குறேன். அதாவது மேங்கனீஸ் குரோமியம் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த என்தால்பி அந்த இடத்துல ரிலேட் ஆகுது. புரியுதுங்களா? இன்னும் கூட சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அடுத்து பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களுடைய இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். எல்லாருமே நெகட்டிவ் வேல்யூவில் இருப்பாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஹை வேல்யூவாக இருக்கும், நெகட்டிவ் வேல்யூவில் இது கொஞ்சம் ஹையாக இருக்கும். -1.63 டைட்டானியம், வெனடியம் 1.18, 0.90 எல்லாமே நெகட்டிவில் இருக்கும். -1.18, -0.44, -0.28, 0.25 காப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். காப்பர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருப்பார் பாருங்கள். +0.34, அதுக்கப்புறம் ஜிங்க்லாம் பார்த்தீங்கன்னா -0.76. ஆக்சுவலாக இந்த காப்பர் அண்ட் ஜிங்க் பார்த்தீங்கன்னா கேல்வானிக் செல்லில் இவங்களோட டோட்டல் எனர்ஜி பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 1.1 வோல்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா. அது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 1.1 வோல்ட் கிடைக்கும். இந்த ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா. சரி, அதை நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறோம், ஜஸ்ட் ரீகால் பண்ணேன். இப்போது இந்த டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க் இருக்காங்களே, இவங்களுடைய இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ரெகுலராலாம் இருக்காது. ஒரு ப்ராப்பர் ரெகுலரான ஒரு வேரியேஷன்லாம் தெரியாது. 1.63, 1.18, 0.90, 1.18, 0.44, 0.28 இது இர்ரெகுலரிட்டிஸ் இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் நிறைய இர்ரெகுலரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதான் சொல்லுவோம், தேர் இஸ் நோ ரெகுலர் ட்ரெண்ட் இன் திஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எதுக்காக சார் அப்படி இருக்காங்க, ஏன் அந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஏன் இந்த மாதிரி வேரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான். அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட இவங்களை கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு தெரியுதா? அதாவது இந்த ஒவ்வொரு மெட்டல்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம், எலக்ட்ரோடாக எடுத்து இந்த ஹைட்ரஜன் SHG கூட கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஏன் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு, எல்லாருமே இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கனெக்ட் பண்ணும்போது ஆக்சிடேஷன் ஆகுறாங்க. யார், டைட்டானியமாக இருக்கட்டும், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், ஜிங்க் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பரை விட்டுருங்க, எக்ஸப்ட் காப்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க, எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி +2 ஆர் +3 +2 இந்த மாதிரி எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நோக்கி போகும்பொழுது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்குது. அது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அதனால தான் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எடுத்து பாருங்கள், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடைய வேல்யூக்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கெல்லாம் வருவாங்க. யார், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட்லாம் இருக்காங்க இல்லையா, நிக்கலாக இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா
ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு கீழே இருக்கும். அதனால தான் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸில் இருக்கும். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களெல்லாம். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன, நல்ல ஆக்சிடேஷன் ஆகுறாங்கன்னு அர்த்தம். நல்ல ஆக்சிடேஷன் ஆகி இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே போகுது, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நோக்கி வந்திருக்குது. அதனால் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. இது சைன், ஜஸ்ட் சைன் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சார்ஜ் கிடையாது, சிலர் குழப்பிங்க, இது சார்ஜ் கிடையாது, ஜஸ்ட் இது சைன். ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி ஆக்சிடேஷன் ஆகி எலக்ட்ரான் லாஸ் பண்ணி ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நோக்கி வந்ததுனால அவங்கெல்லாம் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் சீரிஸில். டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். பட் காப்பர் ஏன் சார் பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பர் மெட்டலையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜிங்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிங்க் விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் காப்பர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக நடந்திருப்பாரு, ரிடக்ஷன் ஆகிருப்பார். இந்த காப்பர் என்ன செஞ்சிருப்பாரு, ரிடக்ஷன் ஆகிருப்பார். அதாவது காப்பர் 2+, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் தானே இருந்திருக்கும் இதில். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் காப்பர் 2+ இருந்திருக்கும் இல்லையா. இதில் இந்த காப்பர் 2+ என்ன செய்வார் அப்படின்னா ரிடக்ஷன் ஆகி காப்பராக போய் இல்லை டெபாசிட் ஆகிருப்பார். எப்படி சார் ரிடக்ஷன் ஆகிறார் அப்படின்னா, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்திருக்கும் காப்பரை நோக்கி. அப்படி வந்த எலக்ட்ரானை இந்த காப்பர் 2+ என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் அக்வா சொல்யூஷன் தானே, அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணி இந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணி 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பராக போய் டெபாசிட் ஆகிப்பாங்க. அதுதான் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ரிடக்ஷன் ஆகிறதுனால இவர் ஆக்சிடேஷன் ஆக மாட்டார், ரிடக்ஷன் ஆகிறாரு. அப்படி ரிடக்ஷன் ஆகும்பொழுது ஃப்ரம் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் டு காப்பர்கிட்ட வந்ததுனால இவர் பாசிட்டிவ் வேல்யூவாக நமக்கு கிடைக்கிது. புரியுதுங்களா? இந்த ஏன் பாசிட்டிவ் வந்துச்சு நெகட்டிவ் வந்துச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க்லாம் வருது, அதனால தான் சொல்லிடுறேன். ஏன்னா காப்பர் அதே மாதிரி ஸ்பெஷல், அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஹைட்ரேஷன் ஆக மாட்டார். அவர் ஒரு பெக்குலியர் கேரக்டர்னே சொல்லலாம் காப்பரை. அவ்வளோ சீக்கிரத்தில் ஹைட்ரேஷன் ஆக மாட்டார். அவருடைய அட்டமைசேஷன் என்தால்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம்னே சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரான் அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து அவர்கிட்ட இந்த எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி ஓகே, பட் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை நம்ம ஹைட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ ஒரு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண மாட்டார். காப்பர் மோஸ்ட்லி ஹைட்ரேஷன் ஆகாமல் போகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவரோட சீக்கிரத்தில் அவரோட அந்த அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த அயனைசேஷன் என்தால்பியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி கிடையாது. ஓகேவா? அதனால் அவரோட காப்பர் கூட ஹைட்ரேஷன் ஆக மாட்டாங்க. ஸோ அது இன்னும் டீப்பாக போகும் அதுக்கு பிறகு. ஸோ இந்த காப்பர் உங்களுக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கனெக்ட் பண்ணும் பொழுது எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்லேருந்து காப்பரை நோக்கி வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த எலக்ட்ரானை இவர் கெயின் பண்ணல, ரிடக்ஷன் ஆகுறாரு. ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. புரியுதுங்களா? இது உங்களுக்கு கொஸ்டின் கூட இருக்குங்க டெக்ஸ்ட் புக்லேயே, அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரே இதுதான். ஓகேவா? புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட், திஸ் இஸ் அட்ரிபியூட்டட் டு தி இர்ரெகுலர் வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பிஸ் அண்ட் சப்ளிமேஷன் என்தால்பிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எது சார் திஸ் இஸ்னா எது? இந்த இர்ரெகுலர், தெர் இஸ் நோ ரெகுலர் வேரியேஷன் சொல்கிறோம், தெர் இஸ் நோ ரெகுலர் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ட்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இந்த ரெகுலர் ட்ரெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது, அவங்களுடைய பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் எது அடிப்படையில் இருக்குது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடிப்படையில் இருக்குது. இந்த ரெகுலர் ட்ரெண்ட் இல்லாததே irregular variation of ionization enthalpies and sublimation enthalpies அப்படின்னு சொல்கிறோம். இதனாலேயே இவங்களுடைய அயனைசேஷன் என்தால்பிஸாக இருக்கட்டும் அல்லது அட்டமைசேஷன், சப்ளிமேஷன் அப்படிங்கிறது அட்டமைசேஷன் தான். ஓகேவா? ஸோ அயனைசேஷன் என்தால்பிஸாக இருக்கட்டும் அல்லது சப்ளிமேஷன் அட்டமைசேஷன் என்தால்பிஸாக இருக்கட்டும், அதுலேயும் இதோடைய தாக்கம் இருக்குது. அதான் ஆட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்கிறான். This is attributed to the irregular variation of ionization enthalpies and sublimation enthalpies. அட்டமைசேஷன் பண்ணும்பொழுதும் அயனைசேஷன் பண்ணும்பொழுதும் இதனுடைய தாக்கம் அங்கேயும் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இப்போ சப்ளிமேஷன் வேல்யூஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ ஏன்னா அதையும் பார்த்து நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. சார் ரொம்ப டீப்பாக போகிறோமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ரொம்ப மேலோட்டமாக தான் படிச்சிருக்கோம். இன்னும் ஆக்சுவலாக டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா இது ஒரு தனி கிளாஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 hours எடுக்கணும். அப்போ தான் உங்களால் இன்னும் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். நான் ரொம்ப மேலோட்டமாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சார் இது போரிங்காக தெரிஞ்சிருக்கும், கிடையாது, அப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கக்கூடிய எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரை அடிக்கடி இங்கே கொண்டு வந்து பேசுகிறோம். ஏன்னா அதுவும் இதுவும் வெவ்வேறு அல்ல, இது அது கூட ஒத்து போயிருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். பட் என்ன, டிரான்சிஷன் மெட்டல் சாப்டரில் கொண்டுட்டு வந்தனால இது வேறு மாதிரி தெரியுது, கிடையாது. இதோட ரீடிங்ஸு, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஓகேவா? இன்னும் அடுத்த சப்ளிமேஷன் என்தால்பிஸ் இருக்குது, அதையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பிஸ் அண்ட் சப்ளிமேஷன் என்தால்பிஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். அதாவது அயனைசேஷன் என்தால்பிஸ் அப்படின்னு சொல்லும்போது IE2 செகண்ட் அயனைசேஷன் என்தால்பிஸ் தான். ஓகேவா? ஸோ அயனைசேஷன் என்தால்பிஸ் வேல்யூ அப்சர்வ் பண்ணுங்கள். சப்ளிமேஷன் அதாவது ஆட்டோமைசேஷன் என்தால்பிஸையும் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ட்ரெண்ட் இருக்காது. எதுக்கு இதை நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொன்னோம் இல்லையா, அதாவது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இந்த ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸில் இருக்கக்கூடிய அந்த தாக்கம்
எது வரைக்கும் இந்த ஆட்ரிபியூட் ஆகிருக்குது, அயனைசேஷன் என்தால்பிஸ்லையும் அதோடைய தாக்கம் இருக்கும், அதாவது சப்ளிமேஷன் ஆட்டோமைசேஷன்லேயும் அதோட தாக்கம் இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடிப்படையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதில் காமிச்சிருக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ட்ரெண்டே இருக்காது, அதாவது ஒரு ப்ராப்பரான வேரியேஷன் இந்த இதில் இருக்கக்கூடிய இது எதுவுமே இருக்காது. யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிலோ ஜூல் பர் மோல் தான். நான் யூனிட் எதுவுமே கொடுக்கல, அயனைசேஷன் என்தால்பிக்கும் சரி சப்ளிமேஷன் என்தால்பிக்கும் சரி யூனிட் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த நியூமெரிக்கல்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். ரெகுலர் ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். புரியுதா? இதில் ஒரு சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் லோ கம்பேர்டு டு குரூப் 2 எலமெண்ட்ஸ். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு இல்லையா, பொதுவாக இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கிறது அயனைசேஷன் என்தால்பிஸும் சப்ளிமேஷனும் தான் பார்த்துருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எலக்ட்ரோ பொட்டன்ஷியல்ஸோட வேல்யூ, ஸ்கேண்டியம், அதாவது ஃப்ரம் டைட்டானியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும், அதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய குரூப் 2 யார், அதாவது பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த குரூப் 2 எலமெண்ட்ஸோடைய கம்பேர் பண்ணும்பொழுது டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லோவாக தான் இருக்குது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் பார்த்தீங்கன்னா -2.87 வோல்ட் அவருடைய பொட்டன்ஷியல். யார் கூட கனெக்ட் பண்ணும்போது, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் வேல்யூஸ்லாம் எல்லாமே எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா SHU கூட வித் ரெஸ்பெக்ட் டு SHன்னு தான் சொல்கிறோம். அவர் கூட கனெக்ட் பண்ணி கிடைச்சிருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் நம்ம இந்த இடத்துல எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எடுத்துருக்கிறோம். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கூடிய சீரிஸ் அந்த அந்த வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அப்போது இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் இவங்களுடைய எலக்ட்ரோ பொட்டன்ஷியல்ஸ் வேல்யூஸ்லாம் நீங்கள் குரூப் 2 எலமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்பொழுது யார், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுடைய வேல்யூஸை விட இவங்களாம் வேல்யூ கம்மியாக தான் இருக்காங்க. இவங்களாம் ஹை நெகட்டிவ் வேல்யூ இருக்காங்க பாருங்க, -2.87. பட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா -1 சம்திங்கில் தான் இருந்தாங்க. அதனால் இது ரொம்ப லோ தான். நெக்ஸ்ட், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹேவ் லார்ஜ் அயனைசேஷன் அண்ட் அட்டாமைசேஷன் என்தால்பிஸ், தோ தேர் ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் ஆர் லார்ஜ். இதையும் தெரிஞ்சுக்கோங்க, நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 1 மார்க்கில் யூஸ் ஆகும். டிரான்சிஷன் மெட்டல்ஸில் பொதுவாக அவங்களுடைய அயனைசேஷன் என்தால்பிஸாக இருக்கட்டும் அல்லது சப்ளிமேஷன் என்தால்பிஸ் சொல்லலாம், அட்டாமைசேஷன் என்தால்பிஸ் சொல்லலாம், எப்படி இருக்குது, லார்ஜாக இருக்குது பெரும்பாலும். டி பிளாக் எலமெண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து பொதுவான ஒரு கருத்து. ஸோ அது லார்ஜாக இருக்கிறதுனால ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் கூட எப்படி இருக்குது, லார்ஜாக தான் இருக்குது. ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் என்ன, அட்டாமைசேஷன் ஆகி அயனைசேஷன் ஆகி அதுக்கு பிறகு வாட்டர் மாலிகூல்ஸ் போய் டைபோல் அட்ராக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஹைட்ரேஷன் என்தால்பிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எலமெண்ட்டுடைய அயனைசேஷன் என்தால்பிஸ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா அந்த மேக்ஸிமம் எனர்ஜியை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் போய் அவர் கூட டைபோல் அட்ராக்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் ஆகிறது தான் நம்ம ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மெட்டல் என்ன செய்கிறார் அப்படின்னா மெட்டல் ஆட்டமாக மாறுறாரு, சாலிட்லேருந்து மெட்டலில் கேஸாக மாறுறாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, அயனாக மாறுறாரு. இந்த அயன் என்ன செய்கிறார், திரும்பவும் இப்போ அக்வஸாக மாறுறாரு. இப்படி மாறணும் அப்படின்னா இதை தான் நம்ம ஹைட்ரேஷன் சொல்கிறோம். இந்த ஹைட்ரேஷனுக்கு இடையில இந்த ப்ராசஸ் நடக்கணும் இவ்வளவும். இதுக்கு பிறகு தான் ஹைட்ரேஷன் ஆக முடியும். இந்த ஹைட்ரேஷன் நடக்கும்பொழுது அட்டாமைசேஷன், அயனைசேஷன் ஆகிருக்காங்க இல்லையா, இந்த அயனைசேஷன் எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக இருக்குதோ அந்த எனர்ஜியை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அப்படி கொடுத்து அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி ரிலீஸ் ஆகும் பொழுது அதுதான் நம்ம ஹைட்ரேஷன் என்தால்பிஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அதனால தான் த்ரூ தேர் ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் ஆர் லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அயனைசேஷன் என்தால்பி, அட்டாமைசேஷன் என்தால்பி லார்ஜாக இருக்குது. அதே சமயத்தில் அதன் காரணமாக எப்படி இருக்குது, ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக நம்ம அந்த அயனைசேஷன் என்தால்பிஸை வச்சே சொல்லிடலாம். ஒரு எலமெண்ட்டுக்கு அயனைசேஷன் என்தால்பிஸ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் காப்பர் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறும். காப்பர் பார்த்தீங்கன்னா அவருடைய அயனைசேஷன் என்தால்பிஸ் ரொம்ப மேக்ஸிமம் தான். பட் அவர் ஏன் சார் ஹைட்ரேஷன் ஆகிறது இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப சிம்பிளான காரணம் தான். இப்போது ஜிங்க் அண்டு காப்பரை கொஞ்சம் பர்டிகுலராக ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து இப்போ நம்ம காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்காங்க இல்லையா, இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அடுத்து நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஜிங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அட்டாமைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது பாருங்கள். அட்டாமைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறதுனா ஜிங்க்லேருந்து ஜிங்க் ஆட்டமாக பிரியுது இல்லையா, சப்ளிமேஷன் அல்லது அட்டாமைசேஷன் சொல்கிறேன் பாருங்கள். அவருடைய என்தால்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபேர்லி லார்ஜ் ஹைட்ரேஷன் எனர்ஜி, ஹைட்ரேஷன் என்தால்பி தான் ஹைட்ரேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஹைட்ரேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அட்டாமைசேஷன் என்தால்பி லோவாக இருக்குது, ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருக்குது. பட் இட் ஹேஸ் லோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி ஹை அயனைசேஷன் என்தால்பி. ஹை அயனைசேஷன் என்தால்பி இருக்கிறதுனால தான்
ஹை ஹைட்ரேஷன் என்தால்பியாக இருக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லா மெட்டலுக்கும் பொருத்தமானு கேட்டிங்கன்னா காப்பருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. காப்பருக்கு அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். பட் அவருக்கு வந்து ஹைட்ரேஷன் என்தால்பி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதை நான் சொல்கிறேன் பிறகு. ஸோ நல்லா கவனிங்க. ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா லோ அட்டாமைசேஷன் என்தால்பி, ஆட்டமை பிரிக்கிற என்தால்பி ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருக்குது. லோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். லோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? அவரோட நெகட்டிவ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் பாருங்களேன், இங்கே பாருங்கள், ரொம்ப லோவாக இருக்குது பாருங்கள். 0க்கு கீழே தான் இருக்குது பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூவில் வருதா. ஸோ லோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலாக இருக்குது. பட் அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது IE1 IE2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறது என்தால்பி. ஓகேவா? காப்பர் ஹேஸ் பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அது நமக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், 0.34 வோல்ட் அப்படிங்கிறது 0க்கு மேலே தான் போகுது பாருங்கள். மற்றதெல்லாம் நெகட்டிவில் இருப்பாங்க, 0க்கு கீழே கிடைக்கும். காப்பர் பார்த்தீங்கன்னா அபோவ் 0ல் இருக்காரு பாருங்க. அதாவது ரிடக்ஷன் ஆகிறாரு இல்லையா, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாரு. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது 0.34. ஓகே, மற்றவங்க நெகட்டிவில் இருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் டைட்டானியம் டு ஜிங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் காப்பர், மற்றவங்க நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் காப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடைஸ் ஆக மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு மெட்டல் எடுத்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஹைட்ரஜன் லிபரேட் ஆவாங்க. மற்ற எலமெண்ட்லாம் நீங்கள் ஒரு HCl கூட ரியாக்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆக்சிடேஷன் ஆகி அதாவது ஒரு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்சிடைஸ் ஆக மாட்டார் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட. ஒன்று வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண மாட்டார். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரேஷன் ஆக மாட்டார். சப்போஸ் இவரை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் அல்லது சல்ஃபரிக் ஆசிட், ஹாட் சல்ஃபரிக் ஆசிட் இவங்களை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் காப்பர் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா இவங்களை ஆக்சிடைஸ் பண்ண முடியும். அப்போ காப்பர் மெட்டலை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கணும். காப்பர் மெட்டலை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கணும்? ரொம்ப அதிகமாக இருக்கணும். பட் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆக்சிடேஷன் ஆகிடுவாங்க. அதனால தான் காப்பரை தவிர்த்து மற்ற எலமெண்ட்லாம் நீங்கள் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட கனெக்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காப்பர் மட்டும் ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை வாங்கினார். இன்னும் கூட இருக்காங்க. அதாவது எபோவ் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை வாங்கியிருப்பாங்க. அதனால தான் நல்லா பாசிட்டிவ் வேல்யூ சொல்லியிருக்கும். எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எடுத்து பாருங்கள். நான் இங்கே காப்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன், புரியுதுங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சு. அதே சமயத்தில் ஒரு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்சிடேஷன் ஆக மாட்டார். அப்படி ஆக்சிடேஷன் ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். நைட்ரிக் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட் ஹாட் கண்டிஷன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரானை லாஸ் பண்ணுவார். பட் அதே சமயத்தில் சரி சார், ஹை அயனைசேஷன் என்தால்பி கொடுத்து ஆக்சிடேஷன் பண்ண முடியுன்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் 2+ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப மேக்ஸிமமாக கொடுத்தா தான் காப்பர் 2+ஆக மாறியிருக்காரு. இவர் கூட நான் ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ண முடியாதா? இவர் கூட வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணி டைபோல் இன்ட்ராக்ஷன் பண்ணி ஹைட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படின்னா இந்த காப்பர் 2+ இருக்கார் இல்லையா, இவர் ஹைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த அயனைசேஷன் என்தால்பி ஒன்று இருந்துச்சு பாருங்கள், செகண்ட் அயனைசேஷன் என்தால்பிஸ். அந்த அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப மேக்ஸிமம். அந்த மேக்ஸிமம் எனர்ஜி காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு இந்த ஹைட்ரேஷன் என்தால்பி கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? காப்பருடைய அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கிறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி இல்லாததுனால காப்பர் ஹைட்ரேஷன் ஆகிறதில்ல. இதுதான் சிம்பிள் கான்செப்ட், புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் காப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் ஆக மாட்டாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஏசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாஸ்டர் பைப் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாஸ்டர் பைப்பில் பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரம் இன்லெட்லேருந்து வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப் தான் கொடுத்துருப்பாங்க. 2 டியூப் போகுது பாருங்கள். அந்த காப்பர் டியூப்பை ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் பண்ணியிருப்பாங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி. அந்த காப்பர் டியூப் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கரோட் ஆகாது. அவ்வளோ மழை வெயில் வெளியில் தான் இருக்கும். அந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆக்சைடு லேயர் மட்டும் தான் அதில் கோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பர் அப்படியே ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த மேலே அந்த ஆக்சைடு லேயர் என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்தராக ஒரு ஆக்சிடேஷன் ஆக விடாமல் காப்பர் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். காப்பர் எவ்வளோ தான் மழையில் நனைஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த காப்பர் ஹைட்ரேஷன் ஆகிறது கிடையாது. அது மேலே இருக்கக்கூடிய அந்த டார்க்காக ஒரு லேயர் கோட்டாக பாருங்கள் காப்பரில், அது ஆக்சைடு லேயர். அதெல்லாம் அது நமக்கு ஒரு ஸ்பெஷல். அது மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம அந்த டியூபெல்லாம் அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்த முடியுது, புரியுதுங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிராஃபுக்கு வருவோம். கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வர்சஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா. இந்த கிராஃபை ஸ்டடி பண்ணும்பொழுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் லைனாக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று டாட்டர் லைனாக கொடுத்துருப்பாங்க. இந்த டார்க் லைனாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கால்குலேட்டட் வேல்யூஸ்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் கால்குலேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி தியரட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ். இந்த டாட்டர் லைன் இருக்கக்கூடிய செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ். இது ஆக்சுவலாக இதை வந்து அப்சர்வ்டு வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. அப்சர்வ்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ், எக்ஸ்பெரிமெண்டலாக கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா.
இது தியரட்டிக்கல், அது எக்ஸ்பெரிமெண்டல் கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ஃப்ரம் டைட்டானியம் டு ஜிங்க் அப்சர்வ் பண்ணும்போது யார் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் நெகட்டிவாக இருப்பார், ஜிங்க் நெகட்டிவாக இருப்பார். அதே சமயத்தில் நிக்கல் கூட ரொம்ப நெகட்டிவாக தான் இருப்பார். கோபால்ட் நிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கல் ஆக்சுவலாக ஏன் நம்ம நெகட்டிவ்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னா கோபால்ட்டை சொல்கிறோம், நிக்கல் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஆக்சுவலாக காப்பருக்கு பக்கத்தில் தான் இருக்கார் நிக்கல். அவர் ஆக்சுவலாக பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம், பட் அப்படி இல்லை, கண்டிப்பாக அவர் நெகட்டிவாக தான் இருக்கார். அப்சர்வ்டு வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் இருக்கார். நல்லா புரியுங்களா, ஜீரோக்கு கீழே தான் இருக்குது பாருங்கள். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ்னு குறிப்பிட்டு பேசும்போது இந்த சீரீஸில் மேங்கனீஸ் நிக்கல் அண்ட் ஜிங்க்கு குறிப்பிட்டு பேசுகிறோம். அதுலேயே இந்த மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கார், இவர் ஃபுல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கார். நல்லா பாருங்கள், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலில் மேங்கனீஸ் 2+ இருக்கட்டும், ஜிங்க் 2+ இருக்கட்டும், டியூ டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபீல்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், இந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால தான் இவங்களுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவரோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஏன்னா அந்த எலக்ட்ரானை ஈஸியாக லாஸ் பண்ணிடுறாங்க. அந்த 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அந்த ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நோக்கி மேங்கனீஸ் போகிறதுனால அவர் எப்படி இருக்குது, ஈஸியாக அந்த நெகட்டிவ் வேல்யூ அட்டைன் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி 3D10 ஃபுல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போதும், அது அவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. அதனால் அதுவும் நெகட்டிவ் வேல்யூலே கிடைக்குது. புரியுதுங்களா? நிக்கலும் கூட அப்படி தான். ஸோ இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் நமக்கு குறிப்பிட்டு பேச வேண்டியிருக்கு. இது பாசிட்டிவ் வேல்யூ காப்பர், இது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நான் நடத்தியிருக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட் நான் பண்ணவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது புரியாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1 or 2 times திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதுலேயே உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொஸ்டின் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாலும் கூட புரிஞ்சுக்கிறது சப்போஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நடத்தணும் இல்லையா? ஸோ அந்த 2 கொஸ்டின் மட்டும் அடுத்து இப்போ பார்த்துருவோம். டெக்ஸ்ட் புக்கில் ஒரு கொஸ்டின் தான், அதையும் பார்த்துருவோம். இந்த கொஸ்டினை பார்த்துருவோம். Why is chromium 2+ reducing and manganese 3+ oxidizing when both have D4 configuration சொல்லிட்டாங்க. குரோமியம் 2+ எதுக்கு ரெடியூஸ் ஆகுறாரு, மேங்கனீஸ் 3+ ஏன் ஆக்சிடைசிங் ஆகுறாரு? பட் 2 பேருடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா D4 இருக்கும் பொழுது எப்போ இந்த மாதிரி Cr2+ ஆகும், Mn3+ ஆகும். ரெடியூசிங் அப்படின்னா என்ன, ஆக்சிடேஷன் ஆகுறாங்கன்னு அர்த்தம். குரோமியம் 2+ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் 3D4 4s0 இருக்காங்க. அதே ஆக்சிடேஷன் ஆன பிறகு என்ன ரெடியூசிங்காக இருக்கார் இல்லையா, ஸோ ஆக்சிடேஷன் ஆகுறாரு. அப்படி ஆனார் அப்படின்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் 3D3 4s0ன்னு சொல்கிறோம். இவர் ரெடியூசிங் ஆகுறாரு. மேங்கனீஸ் பார்ப்போம். மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அவர் ரிடக்ஷன் ஆகுறாருன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 3+க்கு பார்த்தீங்கன்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் 3D4 4s0. அதே மேங்கனீஸ் ரிடக்ஷன் ஆன பிறகு 2+ ஆகிட்டார் அப்படின்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் 3D5 4s0 இருக்காங்க. புரியுதுங்களா? இது ஆஃப்டர் ரெடியூசிங், இது ஆஃப்டர் ஆக்சிடைசிங். என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி தான் காரணம். எப்படி சார் ஸ்டெபிலிட்டி ஆகுது? இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்காரு பாருங்க, 3D5. மேங்கனீஸ் 3+லேருந்து மேங்கனீஸ் 2+ஆக மாறுது அப்படிங்கிறது மேங்கனீஸ்க்கு ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. அதனால் அந்த ஸ்டெபிலிட்டி தான் அவர் ட்ரை பண்ணுவார். பட் இவர் பார்த்தீங்கன்னா குரோமியம் 2+ 3+ஆக மாறியிருக்காரு, இவர் ரெடியூசிங் ஆகியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 3D3 ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. எப்படி சார் அப்படின்னா T2G ஷிஃப்டிங், அந்த எனர்ஜி ஸ்பிளிட்டிங் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இது பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3D3ன்னு சொல்லும்பொழுது 1 2 3 இங்கே 2 இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் 1 2 3 இந்த 3 எலக்ட்ரான், இந்த 3D3 இருக்காங்க இல்லையா, இந்த 3 எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா T2G லெவலில் இருக்காங்க. இந்த T2G லெவலில் இருக்கும்போது இந்த 3 இவருக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இவர் ரெடியூசிங் ஆகிறாரு, அவர் ஆக்சிடைசிங் ஆகிறாரு. புரியுதுங்களா? ஏன்னா ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒன்றும் சப்டிவிஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனர்ஜி ஸ்பிளிட்டிங்கில் கீழே 3 எலக்ட்ரான் ஃபேவராக இருக்காங்க இல்லையா, இது அவருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இவர் ரெடியூசிங், அவர் ஆக்சிடைசிங் ஆகிறாரு. ஒன் மோர் கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the electrode potential value for copper is positive 0.34 volt. What is possible reason for this அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஆல்ரெடி பேசினே தான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. காப்பர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? காப்பர் பொதுவாக எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி மெஷர் பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா? ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கூட காப்பரை கனெக்ட் பண்ணும்பொழுது காப்பர் ரிடக்ஷன் ஆகிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? காப்பர் என்ன செய்கிறாரு, காப்பர் 2+லேருந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு காப்பராக மாறுறாரு. இது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னா இதை தான் நம்ம சொல்கிறோம் +0.34 வோல்ட் அப்படின்னு சொல்லி, +0.34 வோல்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதே இந்த காப்பர்
ஆக்சிடேஷன் ஆகுனான்னு வச்சுக்கோங்க, காப்பர் 2+ ஆகும், 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி வந்துச்சுன்னா இதே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்திருக்கும், இதே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? பட் இங்கே ஏன் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரிடக்ஷன் ஆகியிருக்காரு, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணும்போது ரிடக்ஷன் ஆகாது. பட் இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஹை அட்டாமைசேஷன் என்தால்பி, ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஹை ஹைட்ரேஷன் என்தால்பினால அப்படி இந்த ரீசன் இந்த வேல்யூ பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க, காப்பர் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணும்போது ரிடக்ஷன் தான் ஆகுது, அதனால் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. எபோவ் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸில் எபோவ் ஹைட்ரஜன் லெவலில் இருக்கும், பிலோ ஹைட்ரஜன் லெவலில் இருக்கிறதுலாம் நெகட்டிவாக இருக்கும், எபோவ் ஹைட்ரஜன் லெவலில் பாசிட்டிவாக இருக்கும். பட் இதுதான் நமக்கு பொருந்தும் இல்லையா? இது நமக்கு பொருந்தாது, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் பாசிட்டிவாக இருந்துச்சுங்கிறது இதுதான் ரீசன். ஓகேவா? அந்த 2 எலக்ட்ரான் எங்கே இருந்துச்சு, ஹைட்ரஜன் கெயின் பண்ணிச்சு. புரியுதுங்களா? இவ்வளோ தான்ப்பா இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி இருக்குது, அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.